காலையில எந்திரிச்சா வீட்டு வேலை பார்க்குதுங்க. அதுகளுக்கு நீங்க படுத்து கிடக்கீங்க. உங்கள உசுப்பணும், தனியா வைக்கணும், டீ போட்டு குடுக்கணும், சாப்பிடணும். இம்புட்டு வேலையும் பெண்கள் பார்க்குதுங்க. பெண்கள் தான் கஷ்டம். நீங்க ஆம்பளை தான் கஷ்டம்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. ஆ அதுகளுக்கு பெண்களுக்கு தான் ஒதுக்கணும். என்னப்பா நான் சொல்றது? மேடம் வணக்கம். சர்வதேச மகளிர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? மார்ச் 8. மார்ச் 8 வருது மார்ச் 8. மார்ச் 8ஆம் தேதி. மார்ச் 8 மார்ச் 8 நீங்க ஸ்போர்ட்ஸ் சைடில் இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து விமனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை இல்லாட்டி ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருக்கு? அதை நீங்க எப்படி வின் ஓவர் பண்றீங்க? அப்படி எதுவும் பிரச்சனைலாம் இல்ல. அங்க ஜென்னு குடுக்குற இத தான் எங்களுக்கும் குடுக்குறாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ்ல பொறுத்தவரையும் அந்த இது எதுவுமே கிடையாது. ஸ்டூடண்ட் தான். ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஸ்டூடெண்ட்டா இன்னைக்கு என்ன இஷ்யூஸ் வந்து பெண்கள் வந்து மோஸ்ட்லி இது ஃபேஸ் பண்றாங்க? இப்போ யாராவது ஜென்ஸ் வந்து யார்கிட்ட பேசினா கூட பயப்படாம ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நம்ம தைரியமா அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போக கூடாதுல்ல. ஒரு டைம் நான் இப்படி நடந்து வர்றப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட இன்ஸ்டா ஐடி கேட்டான். ஆனா நான் என் ஃப்ரெண்டு வந்து பயந்து போயிட்டா. ஆனா நான் அந்த மாதிரிலாம் போல. நான் வந்து தைரியமா நான் வந்துட்டு இல்ல நாங்க அந்த மாதிரி இல்ல இன்ஸ்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமா நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணான். ஸோ தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். Okay. பயந்து போக கூடாது. இவ சொல்ற மாதிரி தான் யாரோ ஃபாலோ பண்ணி ஐடி கேக்குறது இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்கு. அவ சொல்ற மாதிரி தைரியமா டேக்கிள் பண்ணாலே எதுவும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்டா இல்லாட்டி ப்ரொஃபஷனலா வேலை பார்க்குறீங்க? ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து விமன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி வின் ஓவர் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்டா போகிற வழியில் வர வழியில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் அதை சொல்லிடுவாங்க. சொல்லி அவங்களுக்கு அவங்க வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. வாய்ஸ் கொடுத்து அந்த இடத்துலையே இப்படி பண்ணாதீங்க அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். மற்றபடி வேற எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் கேட்குறீங்க? வேற என்ன மாதிரினா இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடா கேம்பஸ்குள்ள ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? கேம்பஸ் பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்குதா? எப்படி இருக்கு? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எனக்கு இல்லைன்னு தோணுது. பார்ஷாலிட்டி கேம்பஸ்குள்ளே எனக்கு அப்படி தெரியலை. ஏன்னா நான் கேர்ள்ஸ் காலேஜ்னால எனக்கு அந்த இது தெரியல. பட்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க எதிர்கொள்றீங்க நாளுக்கு நாள்? அது நிறையாவே இருக்கு. இப்போ நம்ம ஒரு கூட்டு குடும்பம்னா எல்லாத்தையும் அனுசரித்து இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் போனாலும் சேஃப்டியோட திருமணமா அப்படிங்கிறது நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. அதையும் மீறி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது, அவ்வளோதான். காலையில எந்திரிச்சா வீட்டு வேலை பார்க்குதுங்க. அதுகளுக்கு நீங்க படுத்து கிடக்கீங்க. உங்கள உசுப்பணும், தனியா வைக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், சாப்பிடணும். இம்புட்டு வேலையும் பெண்கள் பார்க்குதுங்க. பெண்கள் தான் கஷ்டம். நீங்க ஆம்பளை தான் கஷ்டம்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. அதுகளுக்கு பெண்களுக்கு தான் ஒதுக்கணும். என்னப்பா நான் சொல்றது? இடமா வீட்டில் உட்காந்துக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கோம். காலையில் எந்திரிச்சா மதியானம் 2 மணி வரைக்கும் வேலை தான். சாயந்தரம் எந்திரிச்சு வச்சுக்க விளக்கணும், கழுவணும், டீ போடணும், டிஃபன் செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், டியூஷன் சொல்லி கொடுக்கணும். எம்பிட்டு வேலை? பெண்களுக்கு தான் இப்போ அதிக கஷ்டம். ஆனால் ஆண்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் இருந்ததை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக வீட்டில் பொதுப்பாகவும் வைக்கணும். 10 ரூபா கொடுத்தா அதையும் சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளும் சேர்த்து வைக்கணும். உங்களை மாதிரி வேற ஆள் போகிறாலும் அனுசரிக்கணும், ஒரு டீ போடணும். ஆம்பளை அப்படி இல்லை, 10 ரூபா கொடுத்துட்டா இது வைகிட்டு போயிடுறாங்க. பெண்களுக்கு அதிகம். இது ஊரா போய் எல்லாம் இருந்தாத்தே பெண்களுக்கு அழகு. என்னப்பா சொல்றது? எல்லாமே அனுசரிக்கணும், எல்லாம் வைக்கணும். அதே நல்லாவும் இருக்கும். ஆனால் அதுக்காக பெண்களுக்கு அவங்க படுத்துருக்காங்கலாம் சொல்ல முடியாது. என்ன நாங்கள் அதில் ஈடுபட்டிருக்கோம், நிறைய பார்க்குறோம். அதுலேயும் கஷ்டப்படுதுங்க. சில குடும்பத்தில் கூலி வேலைக்கும் போகுதுங்க. காலையில் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கூலி வேலைக்கும் போகுதுங்க. எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு சாயந்தரம் வந்தால் பிள்ளைகளுக்கு போகிற அது குளிப்பாட்டணும், துணி தான் வைக்கணும், எல்லா வேலையும் இருக்குப்பா. இருக்கா கஷ்டம். பொம்பளை ஆளுக்கு கஷ்டம்தான். ஆனால் எவனையோ 100க்கு 1 இருக்குது அந்த மாதிரி. நீ கொடுத்தா நான் தின்றேன், இல்லைண்டா இல்லை கடையில் வாங்கி அப்படின்னு எல்லா பெண்களும் அப்படி சொல்லாதுங்க. என்ன சொல்கிறது? வீட்டில் எல்லாமே பொதுப்பாக இருக்குது. ஆம்பளை என்ன செய்ய ஒரு வேலைக்கு போகுதுங்க, ஒரே வேலையோட வீட்டுக்கு வருதுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து 16 யோசனை இருக்கும், 16 வேலை இருக்கும். இது கடையில் சொந்த வந்தாலும் பார்க்கணும், ஒரு விசேஷத்துக்கு போய் அட்டெண்ட் பண்ணணும், அங்கே என்னன்னு பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், பிள்ளைகளை பார்க்கணும், டியூஷனுக்கு ஒரு வேலை பிள்ளை டியூஷன் கொண்டு போடணும். டயத்துக்கு வரலன்னா அந்த மெயின்டு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ பிள்ளை வரலேண்டு. புருஷன் வீட்டுக்கு வரலன்னாலும் மெயின்டு ஒரு மாதிரி இருக்கு. என்ன டயத்துக்கு வேலை காணோம். எல்லாமே பெண்களுக்கு தான் இப்போ அதிகம். ஆம்பளை ஆளுக்கு 1% பொம்பளை ஆளுக்கு 10% எக்ஸ்ட்ரா. சார் அன்னைக்கு இருந்த ட்ரெண்டை விட என்ன, நான் அட்வொகேட்டு. டெய்லி நிறைய லேடிஸை நான் மீட் பண்ணுறேன், நிறைய ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் பார்க்குறேன். பிகாஸ் நிறைய ஃபேமிலி கோர்ட்டில் தான் என்னோட கேசஸ் இருக்குது. இப்போ வந்து பொண்ணுங்க வந்து நிறையவே சேஞ்ச் ஆயிட்டாங்க. பட் இந்த சேஞ்ச் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து 80% கரெக்ட், 20% வந்து அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏன்னா வந்து அந்த காலத்து சுச்சுவேஷனில் வந்து எதனால அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதனால் வந்து ஒரு
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நானும் வேலைக்கு போறேன், நீயும் வேலைக்கு போற, எல்லாத்தையும் ஈக்குவலா ஷேர் பண்ணணும். அது எல்லாமே ஓகே தான். பட் சில விஷயங்கள வந்து நம்ம விட்டு குடுத்து தான் ஆகணும். அதனால வந்து என்ன தப்பா எதுவும் நெனச்சுக்காதீங்க. பட் அதனால தான் வந்து நெறைய ஃபேமிலி பிரச்சனைகள் வருது. ஆனா நெறைய பேர் இப்ப லேடீஸ் வந்து எல்லா ஜாப்லயுமே இருக்கிறாங்க. எந்த இதுலயுமே லேடீஸ் இல்லாத ஜாப்பே கிடையாது. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் போக போக வந்து ஜென்ஸை விட லேடீஸ் தான் எல்லா இதுலயுமே டாமினேஷன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்கள விட இப்போ நீங்க ஒரு ஒரு 10th ரிசல்ட்டா இருக்கட்டும், 12th ரிசல்ட்டா இருக்கட்டும், அதில் பார்க்கும்போதே பாய்ஸை விட கேர்ள்ஸோட இது நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவங்களால எல்லாத்துலேயுமே உடனே ஷைன் பண்ண முடியுது. இப்போ ஜென்ஸ் வந்து ஒரு வேலைக்குங்கிற ஒரு இதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது. மார்னிங் எந்திரிச்சு பிள்ளைங்கள பார்த்து, திரும்பி வாக்கிங் போய், வீட்டில் சமையல் பண்ணி, வெளியில் வேலைக்கு போய், திரும்பி சாயங்காலம் வந்து குழந்தைங்கள பார்த்து, அதுங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து, திரும்பி ஹஸ்பண்ட் எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரு லேடியால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. ஆனால் ஜென் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு வேலைக்கு போயிட்டு வரதே அது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மல்டி டேலண்டட். நீங்க வேலை பார்க்குறீங்களா? ஆமா. ஓகே. வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு வீட்லயும் வெளியவும்? வெளியில இப்ப வேலை பார்க்கறதுனால நாங்க எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது எங்களால. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்றதுனால பிள்ளைங்களுக்கு தேவையானது படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணிக்கலாம். அதுக்காக அது நல்ல இதா இருக்கு. ஆனா வீட்டு வேலை ப்ளஸ் வெளியே வேலை இதை எப்படி சமாளிக்க முடியும் அவங்க? என்ன செய்யறது, குடும்ப வருமானத்துக்காக நம்ம பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க மேடம் ப்ரொஃபஷன்? நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் நான். ஓகே. உங்க ப்ரொஃபஷன்ல பொதுவா இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? அதை எப்படி அவங்க வென்றெடுத்து வர்றாங்க? இல்ல எல்லா ப்ரொஃபஷன்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, பெண்கள் ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். அது என்ன ஜாப்னாலும் பரவாயில்ல. அந்த வேலையை நம்ம கம்மியா நினைக்க தேவையில்ல. நம்ம என்ன ஜாப், ஒரு வீட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்றது, ஒரு வீட்லயே வச்சு ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ண, எது பண்ணாலும் கண்டிப்பா பெண்கள் பண்ணணும். இன்னைக்கு பெண்களால எல்லாமே பண்ண முடியுன்ற மாரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பசங்க தான் வண்டி ஓட்டுனாங்க. இப்ப பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் வண்டி ஓட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெண்ணா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கிறதே நினைச்சு நான் ரொம்ப ஓன் பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நைட்டு 1 மணிக்கு எந்திச்சு மேக்கப் போனோம். அங்க போய் அங்க நிறைய தெரியும் உங்களுக்கு, நிறைய மேக்கப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பக்கத்துல நின்னுட்டு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, சாரி கட்டி விடுங்க, இப்படிலாம் நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணணும். எங்கேயுமே முகத்தை காட்டக்கூடாது. பொதுவாவே பெண்கள்னா பொறுமையா இருப்பாங்கன்னா, அது எங்க ஃபீல்ட்ல நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஏர்ன் பண்ணும்போது என்னால இவ்வளோ சம்பாதிக்க முடியுது. என்னால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுது. எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்க முடியுது அப்படின்றபோது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வேலை பார்க்கணும். யாருமே என்ன படிப்பெல்லாம் 2வது. நம்மளால என்ன வேலை பண்ண முடியுதோ கண்டிப்பா பண்ணணும். பண்ணாதான் நல்லது. இனி வர்ற காலத்துக்கு 2 பேருமே வீட்ல பொண்ணும் சரி, பையனும் சரி கண்டிப்பா வேலை பார்க்கணும். இது என்னோட ஒப்பீனியன். எல்லாரும் வேலை பாருங்க. யாரும் வீட்ல இருக்காங்க. நம்ம படிப்பு கம்மியா இருக்கு. நம்ம 5th படிச்சிருக்கோம், 8th தான் படிச்சிருக்கோம். நான் 12th தான் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னால மாசம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஏர்ன் பண்றேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. நான் 10 இயர்ஸ் ஃபீல்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கும்போது. அதனால கண்டிப்பா வேலை பாருங்க. அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். சுயதொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, சவால்கள் என்ன, அதை எப்படி நீங்க முறியடிக்கிறீங்க? ஜென்ஸா நின்று ஒரு கடை வச்சு நடத்துறத விட கேர்ள்ஸா நின்று பண்றதுல நிறைய சேலஞ்ச் இருக்கும். பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. நமக்கு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், வீடு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு 2 சைடும் டபுள் சைடும் பார்க்க வேண்டியது இருக்கும். பிஸ்னஸும் ஃபேஸ் பண்ணணும், அதோட ஃபேமிலியை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டோட பண்ணும்போது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். கேர்ள்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பண்ண முடியுன்றதை காட்ட முடியும். நீங்க படிச்சிருக்கீங்களா? படிக்கல. கரும்பு ஜூஸ் கடையை போட்டு உட்காந்தாச்சு. படிச்ச பெண்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்களா இல்ல படிக்காத பெண்கள் கஷ்டப்படுறாங்களா? படிச்சவங்களும் கஷ்டம்தான் படுறாங்க, படிக்காதவங்களும் கஷ்டம்தான் படுறாங்க. பொருளாதார ரீதியா எப்படிமா பெண்கள் முன்னேறி இருக்காங்களா இல்ல எப்படி இருக்கு? தொழில் தான் ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றுது. இதுல இருந்து சேமிப்பு ஏதாவது எடுக்க முடியுதா? என்னத்தையும் எங்களுக்கு வரவுக்கு செலவுக்கும் சரியா தான் இருக்கு. உங்க வீட்டுல உங்களுடைய வருமானம் தான் மெயினா பிரதானமானதா? ஆமா, நாங்க தான் எல்லாம் பார்த்து இதுல வர வருமானத்தை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. எல்லாம் என்ன எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திலாம் பார்த்தாச்சு. எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க.
பேரன் பேத்தியும் பிள்ளைகள பொம்பளை பிள்ளை ஆம்பளை எல்லாம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு சுயதொழில் பண்றீங்க. இதுல என்னென்ன சவால்கள் இருக்கு? அது எப்படி நீங்க வந்து வின் பண்றீங்க இதுல இருந்து? இதுல நிறையாவே இருக்கு. நான் வச்சு இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருக்கும். ஆனா நம்ம அத வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னையும் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம்னா, அது நமக்கு ப்ராப்ளமா தான் இருக்கும். நம்ம மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனையாவே இருக்கும். அத அன்றாட இது பண்றத அப்படியே விட்டுறது. அதனால நான் வந்து பெருசா இது பண்ணிக்கிற மாட்டேன். 2வது நான் சொன்னது அதான் தைரியம் தான். யாரா இருந்தாலும் வந்து பாருன்னு நின்றோம்னா, நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம். if you don't mind உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே. ஸோ அதுதான். நீங்க பார்ட் டைம் ரைட்டரா இல்லாட்டி நீங்க வந்து ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? இல்லை நான் போய்ட்ரி ரைட்டிங்லாம் எழுதுவேன். இது வந்து ஒரு ஹாபியாக தான் நான் எழுதுவேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே. ஒரு விமன் ரைட்டரா என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதை எப்படி வந்து வின் ஓவர் பண்றது? உமன் ரைட்டராக இப்போ உள்ள காலத்தில் ஸ்ட்ரகிள்ஸாக எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பப்ளிஷர் தேவை தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். மித்தபடி எல்லாத்துக்குமே இப்போ நிறைய ஃப்ரீ சைட்ஸ் இருக்குது, பிளாகிங் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம பண்ணலாம். இன்னொன்று சோஷியல் மீடியா இருக்குது. அதில் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸாகவும் ஆகுறாங்க. இப்போ கோட்ஸ் எழுதியுமே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. மகளிர் தினம் பெண்கள் வந்து மதிக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என் பேர் ஜெனிஃபர். நான் ஆல் இண்டியா ரேடியோவில் கேஷுவல் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறோம். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். பெண்களுக்கு வந்து நிறையா சுதந்திரம் எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் ஆனாலும் அது ஒரு ரியாலிட்டியாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இன்னுமே அவங்களுக்கு நிறையா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பெண்களை வந்து மதிக்கணும், நிறையா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பெண்கள் இல்லாமல் உலகத்தில் வேற எந்த விஷயமே கிடையாது. அப்படின்னும் போது பெண்கள் வந்து மதிக்கப்படணும், பெண்கள் உயர்த்தப்படணும், பெண்களோட அந்த அந்த உணர்வுகள் அவங்க ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட விதமான கருத்து. பெண்கள் வந்து இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க? ரொம்ப பிரச்சனையில் இருக்கான். என்னன்னா ஒரு வீட்லையும் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கான். அதுலேயே ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனையும் இருக்குது. அதுலேயே இந்த வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கோம். குடும்ப பிரச்சனைகள் சொல்றீங்களா இல்ல வீட்டுல வெளியே பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாமே. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து இருக்கு. அந்த பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்றாங்களா? எப்படி எதிர்கொள்றாங்க? என்ன விதத்துல எதிர்கொள்றாங்க? நிறையா இப்ப நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அந்த சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரையுமே ரொம்ப அந்த பாலியல் இது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றது, தைரியமா இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து தைரியம் தான். அதை இருந்தாலே போதும், நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலான்றது தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து நம்ம எப்பயுமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்தான். அதுலேருந்து பெண்கள் வந்து வெளியே வந்து நம்மளோட ஐடென்டிஃபையை வந்து காட்டணுன்றதான் எல்லாரோட ஆசை. அதான் எல்லாரோட விருப்பமும் அதுதான். பெண்கள் வந்து எதா இருந்தாலும் மீண்டு வந்து நம்மளை வந்து சக்ஸஸை வந்து இப்போ நம்ம செய்யணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த எப்பயுமே பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்காக நம்ம எதிர்த்து போராடணும். நம்ம ஃப்ரீடம் ஃப்ரீடமை மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். யாரும் இது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழிப்புணர்வு நடத்தினாதான் இனிமே பண்ண மாட்டாங்க. அது அப்படி சொல்லி விழிப்புணர்வு நடத்தி ஏதாச்சும் பெரிய ப்ரோக்ராமா நடத்தி ஏதாச்சும் பண்ணணும். எல்லாத்தையுமே தைரியமா பேசுங்க, தைரியமா போல்டா எதிர்கொள்ளுங்க. யாருமே வந்து என்ன நினைப்பாங்க, இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி, மிஸ்பிஹேவ் பண்ணாலும் நம்ம வெளியே கொண்டு வரணும். நல்லது நடந்தா சொல்ற மாதிரி, கெட்டது நடந்தா போல்டா சொன்னாதான் அடுத்து வர்ற இளைய தலைமுறைக்கு நம்ம நல்லா இருக்கும். வர பிள்ளைங்க வந்து நம்ம எல்லாத்தையும் போல்டா சொல்லணும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன நடக்குது, காலேஜில் என்ன நடக்கும், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே கேளுங்க. பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத கேளுங்க. நிறைய நம்ம வெளியே கேள்விப்படுறோம் தப்பான விஷயங்கள். அது மாதிரி நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். லேடிஸ் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தயவுசெய்து ஃபோனில் இந்த இன்ஸ்டாகிராமில் இதில் சேட் பண்ணுற முகம் தெரியாதவங்க பேசுகிறாங்கன்னு தயவுசெய்து உங்களை பற்றி எல்லாமே சொல்லாதீங்க. அது வேண்டாம். நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு பிடிச்சாதான் ஷேர் பண்ணணும். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு பர்சனல்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. என்னோட எதனாலும் சமாளிச்சுக்கலாம். இது வந்து
எல்லாமே நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய சொல்லித்தர ஆட்கள் வெளியே இருக்காங்க. அதனால தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. ப்ராப்ளம்னா சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய வந்து விமன் வயலன்சஸ் நடக்குது. ஸோ அது வந்து யார் பொறுப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்டா, சொசைட்டியா, இல்ல விமனா, இல்லாட்டி மென்னா, யாரு இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்? எல்லாருமே தான் எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்தாதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்றது, இது எல்லாருமே தான் பொறுப்பு இதுக்கு. யாரையும் குறையும் சொல்ல முடியாது, யாரும் இது பண்ணவும் முடியாது. அவங்க தான் சேஃப்டியை பார்த்துக்கணும். மென்னையும் சொல்ல முடியாது, விமனையும் சொல்ல முடியாது. இது நம்மளை தான் பார்த்துக்கணும். அதான்.